ஆந்திர மாநிலம் கம்பத்தில் கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 5 வயது மகள் வீட்டிற்குள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைய மகள் தலையில் பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடி வருகிறார். 3 பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என்ன? மரணமடைவதற்கு முன்பு வீட்டிற்குள் நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் கம்பம் மாவட்டம் கோனையாகுடத்தைச் சேர்ந்தவர் ராமு. 30 வயதான ராமு யூடியூப் சேனல் ஒன்றில் செய்தியாளராக வேலை செய்து வந்தார். இவருடைய மனைவி ரம்யா, இவர்களுக்கு 5 வயதில் திவ்யஸ்ரீ, 3 வயதில் ரித்திகா என 2 மகள்கள் இருந்தனர். ராமு தன்னுடைய குடும்பத்துடன் மாமில்லகூடம் கிராமத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கு வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 4 நாட்களாக வீட்டிலிருந்து யாரும் வெளியில் வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை தட்டி பார்த்தபோது போர்வை ஒன்றில் போர்த்தி கொண்டு ரம்யா வெளியில் வந்தார். அப்போது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசி இருக்கிறது. துர்நாற்றம் ஏன் அடிக்கிறது என கேட்டபோது வீட்டில் அனைவருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, வீட்டை சுத்தம் செய்யாததால் துர்நாற்றம் வீசுகிறது என கூறி சமாளித்திருக்கிறார் ரம்யா. இதனைத் தொடர்ந்து அவருடைய வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருக்கின்றனர். நீண்ட நேரம் கதவை தட்டி பார்த்தும் திறக்காததால் சந்தேகமடைந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது ராமு மற்றும் அவருடைய மூத்த மகள் திவ்யஸ்ரீ ஆகியோர் இறந்த நிலையில் வீட்டுக்குள் கிடப்பதை பார்த்து அதிர்ந்தே விட்டனர். ரம்யாவின் வாயிலிருந்து நுரை வெளியில் வந்த நிலையில் மயங்கிய நிலையிலும் தலையில் பலத்த காயத்துடன் இளைய மகள் ரித்திகா உயிருக்கு போராடி கொண்டும் இருந்தனர். போலீசார் உடனடியாக அவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ராமு மற்றும் திவ்யஸ்ரீ ஆகியோரின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காகவும் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரம்யா சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கிறார். இளைய மகள் ரித்திகாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கணவன் ராமு மற்றும் மூத்த மகள் திவ்யஸ்ரீ ஆகியோரை கொலை செய்த ரம்யா அதன் பின் சுமார் 3 நாட்கள் அதே வீட்டில் தன்னுடைய இளைய மகளுடன் வசித்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விவகாரம் வெளியில் தெரிந்ததும் பூச்சி மருந்தை குடித்து ரம்யா தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் எனவும், அப்போது ரித்திகாவை அடித்து கொலை செய்வதற்கு ரம்யா முயற்சித்திருக்கலாம் எனவும் விசாரணை நடத்தி வரும் போலீசார் கருதுகின்றனர். எனவே ராமு மற்றும் திவ்யஸ்ரீயின் மரணத்துக்கு காரணமாக இருந்தது ரம்யா தானா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்கிற கோணங்களில் போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர்.